இன்றைக்கி வேலைகளை ரொம்ப சீக்கிரமே ஆரம்பித்தாச்சு. காலங்காத்தால் பால் காய்ச்சி எனக்கும் என் பையனுக்கும் காஃபி போட்டாச்சு. அவனுக்கு படிக்க வேண்டிய வேலை இருந்தது, அதனால் அவன் காலையிலேயே எழுந்திருந்துட்டான். ஆஃப் ஒயிட் கலர் வர்ற மாதிரி, ஆஃப் ஒயிட் அந்த கலர் மாறுற மாதிரி மஞ்சப்பொடி சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு தான் ஜீரகம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி நல்ல நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயத்தை வதக்கி இதில் சேர்த்துருவாங்க. இதுதான் ஸ்பைஸ்டு இட்லி. ஒரு ஜீரக வாசனை, அந்த சின்ன வெங்காயம் வாசனை, பச்சை மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, இந்த வாசனையோட இந்த மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இதை இட்லி தட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி பண்ணுற மாதிரி தான் அதை விட்டு நான் இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துருவாங்க. இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பைஸ்டு இட்லி. நம்ம இட்லி நான் சொன்ன மாதிரி ஊற்றிட்டு இப்போ இந்த இட்லி குக்கரை இண்டக்ஷனில் செட் பண்ணிட்டேங்க. அப்படி இந்த தயிர் பால் ஊற்றி வச்சுருந்தேன், அது நல்லா உறைஞ்சாச்சு. ஸோ அதை தூக்கி உள்ளே வச்சிடலாம், இல்லைன்னா புளிப்பு வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இண்டக்ஷனில். திறந்து பார்க்கலாம் நம்ம இட்லி எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்குங்க. இது எப்படி தவா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ஆன உடனே நல்ல மிளகா அப்படி போட்டுருவாங்க. பாருங்கள், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த கல்லில் போட்டுட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துட்டு இருந்தோன்னா இது ரெடி ஆகிடும். இதுக்கு தான் நான் இதை ஸ்பைஸ்டு இட்லியாக பண்ணினேன், நார்மல் இட்லியாக பண்ணாமல். இருக்குன்னு அதாவது டீப் ஃப்ரையும் இல்லை, பட் அட் த சேம் டைம் நல்லா தவா ஃப்ரை பண்ணியிருக்கு. இது அப்படியே பெரட்டிட்டு இந்த பக்கம் நம்ம மிளகாப்பொடி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த சைடில் இந்த ஒரு தடவை திருப்பிட்டு இதில் இருக்கிற மிளகாப்பொடி மேலே ஃபுல்லாக அப்படியே பெரட்டி எடுத்து பிளேட்டில் வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டூ ஸ்பைஸ்டு இட்லி. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க ஸ்பைஸ்டு இட்லி? இல்லைனா நார்மல் இட்லி கூட மிளகாப்பொடி பெரட்டல் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.